Hello and welcome back to Offside கூட்டம் for yet another video. அத்லெட்டிகோ மட்ரிடை டிஃபீட் பண்ணிட்டோம் 3-1 அப்படிங்கிற ஸ்கோர் லைனோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட் கேம்ப் நூ. பெட்ரியாக இருக்கட்டும், ஜெரார்ட் மார்டினாக இருக்கட்டும், இல்லை நம்ம அண்ணன் ரஃபீனியாவாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டு நம்ம ஒரு 3-1 அத்லெட்டிகோ மட்ரிட் கூட வின் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே, நெக்ஸ்ட் வீக்னா இந்த வாரம் தான் மக்களே பெட்டிஸ் கூட ஆடுறோம். அவே அட் தேர் ஸ்டேடியம். ஸோ நம்மளால் அந்த லாலிகா டாப் பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியுமா, அந்த கேள்வியோடு வந்து நம்ம இந்த எபிசோடை ஆரம்பிப்போம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரெண்டு கையும் தூக்கி வணக்கம் கூட சொல்ல முடியல மக்களே. ஏன்னா போனை கையில வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வெளியில வந்திருக்கேன், ரொம்ப ஹெக்டிக்கான ஷெடியூல்னால வெளியே இருந்து லேப் கூட வீட்டில் இருக்கு. அதனால போன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு. ஏன்னா போன வாரம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் டயத்தை ஒதுக்கி வந்தே ஆகணும்னு வந்துட்டோம். மற்ற எல்லா இடத்துக்கும் லீவ் சொல்லிட்டு ஒரு 2 வாரமா ரொம்ப கவலைக்கிடமா கடைசியா நான் வந்தது வந்து இந்த செல்சியோட ரிவ்யூக்கு வந்தோம் அனிருத் ப்ரோவோட. அப்போ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்பதான் வரேன். நடுவில் ஒரு சரியான அட்டி போட்டு புடிச்சு எடுத்துட்டானுங்க நம்மள செல்சி. அதை பத்தி ராகவும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தான் வீடியோ. நீங்க எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அவன் சொன்ன மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு மறுபடியும் இந்த பேக் டு கேவ் அப்படின்னு இந்த பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாம் கேவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தெய்வம் மாதிரி வந்து நமக்கு அட்லெட்டிகோ மெட்ரிட் வந்து ஒரு ஒரு சரியான கேம். நம்ம வந்து திருப்பி இந்த எப்போதும் இந்த சீசன்ல வந்து ஒரு கேம் அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு கேம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேமா வந்து நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அப்படின்னு சொன்னா வந்து, ஏன்னா கேம் உள்ள போறதுக்கு முன்னாடி பயங்கர நர்வஸா தான் இருந்தோம். ஏன்னா வந்து இந்த சீசன்ல நம்ம விளையாண்ட எல்லா பெரிய மேட்சும் தோத்துருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டெப்பிங் இன்டு அட்லெட்டிகோ மேட்ரிட் ஒரு பெரிய கேம். இந்த கேம் தோத்துறோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ரியல் மேட்ரிடுக்கு பிளேட்டர்ல வச்சு கொடுக்குறோம், இந்தாங்கப்பா மேல போங்கப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 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 கமாண்டிங் விக்டரி. நான் நினைச்சதை விட நல்லா விளாண்டோம். எஸ்பெஷலி இந்த பிளேயர்ஸை பற்றிலாம் நம்ம பேசுவோம். அந்த ரஃபீனியான ஒரு பிளேயர் இருக்கான், அவனை பற்றி வந்து தனியாக பேசுவோம். பெட்ரின்னு ஒரு பிளேயர் இருக்கான், அவனை பற்றி தனியாக பேசுவோம். ஸோ ஆஸ் அ ஒரு ஒரு பேட் மொமெண்ட்லேருந்து வரும்போது ஒரு ஒரு சீசன் டிஃபைனிங் ஒரு மேட்சாக இருந்தது. வந்து ரொம்ப அப்பாடா பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் தாட் தான் எனக்கு. ஆமாம், ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஃபிக்சர், எஸ்பெஷலி டைட்டில் ரேஸில் வந்து நம்மளுக்கு மட்ரிட் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணது வந்து ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டாப் ஆஃப் த டேபிள் போனோம், ஒரு கேப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இந்த இந்த 3 பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, அத்லெட்டிகோ மட்ரிட்க்கும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 பாயிண்ட்ஸ். ஏன்னா அவங்களும் வந்து ஃபோர்த்தில் இருக்காங்க. பட் இந்த மேட்ச் வரைக்கும் தே ஹேட் அ குட் சான்ஸ் ஆஃப் என்ட்ரிங் இன் டு த டாப் 2. ஏன்னா அவங்க வந்து இந்த நம்ம இந்த மேட்ச் கேமுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவோட வந்தாங்க. ஏன்னா இன்டர் மிலான்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தானுங்க, அவையில போயிட்டு சான்சிரோ போயிட்டு. ஸோ அதுவே வந்து நான் வந்து ஒரு நிமிஷம் துடிச்சிட்டேன். ஐயோ என்னது இவனுங்க வெளியே போய் ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கானுங்க, போட்டுற போறானுங்க அப்படின்னு நினைச்சேன். பட் யா யா போடவும் செஞ்சானுங்க. ஃபஸ்ட்டு 19th மினிட்லேயே வந்து அலெக்ஸ் பைனா வந்து ஒரு கோல் போட்டான். ஆஃப் சைடுன்னு மாதிரி தோணுச்சு, பட் பர்ஃபெக்ட்லி ஆன் சைடாக தான் இருந்தான். 19th மினிட்லேயே கோல் போட்டான். ரைட்டா, மீண்டும் மீண்டும் இதே ஸ்கிரிப்ட் தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ தான் வந்து என் தலைவன் பெட்ரி போட்டான் பாருங்க ஒரு பால். த்ரூ அட்லெட்டிகோ மட்ரிட் டீம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நடுவில் த்ரூ த என்டையர் டீம் ஒரு பாஸ் போட்டான். அண்ட் ரஃபீனியா வந்து ஓபிளாக்கை மடித்து அப்படியே உள்ளே தட்டி விட்டு பால் நெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தலைவன் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ 1-1 அப்படின்னு ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிரில்லியண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. லெவன்டாஸ்கிக்கு ஒரு டேனி ஆல்மோ ஒரு பெனால்ட்டி வின் பண்ணுறாப்புல. பட் நம்ம தலைவர் லெவன்டாஸ்கி வந்து கேம்ப் நோலேருந்து மாஜுவிக்கு பால் அடிச்சு விட்டாப்புல பெனால்ட்டி ஸ்பாட்லேருந்து. ஸோ நம்ம ஹாஃப் வி டைம் டோன்ட் நீட் 1-1 பெனால்டிஸ். போகிறோம். வி டோன்ட் நீட் பெனால்டிஸ் டு வின் த மேட்ச் தான். எவ்வளோ ஒருத்த போட்டிருந்தான் ட்விட்டரில், லெவன்டாஸ்கி மிஸ் த பெனால்ட்டி ஆன் பர்பஸ் டு ஷோ தட் வி கேன் வின் வித்வுட் ஸ்கோரிங் பெனால்ட்டி. பட் ஜோக்ஸ் அசைட் ரொம்ப ரொம்ப ஹாரண்டஸ் பெனால்டி. இது வந்து என்ன எனக்கு புரியல. எங்க இது வந்து இந்த ஏதோ ஒரு இந்த பழைய ஒரு கேம்ல வந்து எவனோ ரிச்சார்ட்லிசனோ எவனோ ஒருத்தன் இதே மாதிரி தான் ஒரு பெனால்ட்டி அடிப்பான், தூக்கி வெளியே சொருகுவான் எங்கேயோ. அதே மாதிரி நான் வந்து சரி, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ரஃபினியா தான் எடுப்பான்னு நினைச்சேன் பெனால்ட்டி வந்து. பட் சரி லெவா இருக்கும்போது சரி லெவா எடுக்கிறான் அப்படின்னு ஒரு இதுல போனேன்.
எடுக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. என்ன ஏன்னா எப்போ ஆமாமா. கான்ஃபிடென்ட்டா இல்ல ஒரு லெவா வந்து பெனால்டில. பாடி லாங்குவேஜ் ம். பார்த்தே வந்து தெரிஞ்சது. சரி ஏதோ சரியில்ல, மிஸ் பண்ணிருவான் போல எனக்கு அப்படிங்கிற தெரிஞ்சு மாரி அவன் இருந்துச்சு. கொஞ்சம் டெக்னிக் மாத்தணும்னு நினைக்கிறேன்டா. அவன் வந்து இந்த ரன் அப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து அவன் அந்த கோல் கீப்பர் மூவ்மெண்ட்டை பார்த்து அடிக்கிறது வந்து அவனுக்கு செட் ஆகலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏன் வந்து ம். இவ்வளோ இன்டெசிசிவா வந்து ஒரு பெனல்டி கிக் வந்து போகுதுன்னு வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுவும் இல்லாம டார்கெட்ல கூட அடிக்கல அந்த பெனால்டி கிக் வந்து. நீ சொன்ன மாதிரி இங்க இருந்து மாஞ்சுவிக்கு போன அளவுக்கு பெனால்டி வந்து ரொம்ப ஒரு ஹாரண்டஸ் பெனால்டி. நான்லாம் வந்து ரைட்டு இதுதான் போல, இட்ஸ் ரிட்டன் இன் த ஸ்டார்ஸ் போலடா ஸ்கிரிப்ட் இந்த நம்மள இந்த இன்னைக்கு இந்த தோக்கணும்னு. இந்த ஸ்கிரிப்ட் பல தடவை பார்த்துருக்கோம் இந்த ஸ்கிரிப்ட். ஆஹ் ஏன்னா இதே லீட் மாதிரி தானே ஒரு எடுத்துட்டு இந்த இந்த வேண்டிய சீசன்லயே ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஹாஃப்ல பெனால்டி மிஸ் பண்ணி நம்ம டிராவோ தோத்தமோ ஏதோ பண்ணோம்ல. ஆல்ரெடி லெவா ஒரு பெனால்டி மிஸ் பண்ணி. ஆமா 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 ஆமா. ஸோ அதான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டான் போல நினைச்சேன். பட் நல்ல ஒரு சரியான செகண்ட் ஹாஃப். நம்ம செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் செகண்ட் ஹாஃப் நம்ம கிட்ட இருந்து. அந்த செகண்ட் ஹாஃப் பத்தி நீ இன்னும் கொஞ்சம் உன்னோட இதை ஆட் பண்ணு. நான் அதுக்கப்புறம் உன்னோட பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்றேன். நம்ம செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு முன்னாடி நான் 3 பிளேயர் பற்றி இந்த மேட்ச்சில் மெயினாக 4 பிளேயர் ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் மெயினாக பேச விரும்புகிறது. பெட்ரி, ரஃபீனியா, டேனி ஆல்மோ அண்ட் ஜெராட் மார்டின். ஃபஸ்ட்டு நம்ம ஜெராட் மார்டின் வச்சு ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து அவன் லெஃப்ட் சென்டர் பேக்காக ஆடின 2 கேமில் வந்து இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அண்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு பிஃபோர் த மேட்ச். சரி அத்லட்டிகோ மட்ரிட் ஒரு பெரிய டீம், அந்த பெரிய டீம் கூட இவனால் சர்வே பண்ண முடியுமா அந்த லெஃப்ட் சென்டர் பேக் பொசிஷனில்? ஆர் ஃப்ளிக்கு வந்து திருப்பி நம்ம பழைய ஸ்டைலுக்கு போவாரா, குபார்சி அண்ட் எரிக் ஆர் குபார்சி ஆர் கிறிஸ்டன்சன் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்போட போவாரான்னு ஒரு கொஷின் இருந்துச்சு. பட் ட்ரஸ்ட் பண்ணார் ஜெராட் மார்டின்ல அண்ட் என்னமா ஒரு மான்ஸ்ட்ரஸ் பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணான். அங்க அங்கதான் வந்து அல்வாரஸ். நான் இன்னொன்னு வந்து ஆட் ஆன் பண்றேன். ஜெராட் மார்டின் பத்தி நீ ஃபிளிக்ஸ் பண்ணது வந்து எனக்கு வந்து இது இது வந்து ஹை இன்சைட்ல சொல்றேன்னு கிடையாது. எனக்கு வந்து செல்சி அவையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெராட் மார்டினை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் வந்து எனக்கு ஒரு இது இருந்தது. அரௌஹோ ஸ்டார்ட் பண்ணது, இப்போ ரெட் கார்டு வாங்கினது, அதை பத்திலாம் ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருந்தேன். அரௌஹோ இது வாங்கினனால நான் சொல்லல, இந்த மாதிரி ஆனனால நான் வந்து அதை வந்து இது பண்றேன்னு யாரும் நினைக்க வேணாம். எனக்கு ஒரு தாட் இருந்தது, மேபி நமக்கு அந்த ஒரு ஒரு ஆங்கிள் கவர் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக் இருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா சூட் ஆயிருக்குமோ. என்னதான் வந்து அரௌஹோ வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்கு, பேஸும் அதிகமா இருந்தா கூட ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஜெராட் மார்டின் செல்சிலேயே நம்ம கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிச்சேன். பட் மேட்ச்ல என்னாச்சு நமக்கு தெரியும். பட் அது அதே மாதிரி அரௌஹோ பத்தி டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ஒரு மொமெண்ட்ல இருக்கான் அரௌஹோ வந்து. என்னதான் வந்து கேமை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா கூட பர்சனலா ரொம்ப வந்து நம்ம ஃபேன்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ஒரு சிவிலைஸ்டு ஃபேனா வந்து இருக்கிறது வந்து நம்மளோட கடமை. அவங்க பிளேயர்ஸ் எண்ட் ஆஃப் தி டே அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க பண்றது வந்து தப்பா இருக்க தான் செய்யும். அதை வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து உள்ள என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதை விட அதை நிறுத்திக்கணும். அதை தவிர அவங்கள பர்சனலா போய் அவங்களுக்கு இது பண்றது, பர்சனலா அவனை அட்டாக் பண்றது, நீங்க ஏன் கிளப்ல இருக்க அப்படின்னு ரொம்ப வந்து இது பண்றது வந்து நம்ம நம்ம ஆஸ் அ ஃபேனா நம்ம வந்து பார்சலோனா ஃபேன்ஸா நம்ம வந்து அதை மாத்திக்கலாம் அப்படிங்கறத ட்ரை பண்றேன், சொல்ல விரும்புறேன் நான் வந்து எல்லாருக்குமே. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எமோஷனலான ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல அவன் இருக்கான். ஏன்னா வந்து அவன் எல்லாத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு இது தேவை அப்படிங்கிற மாதிரி பர்சனலா வந்து போய் நம்ம போர்டு கிட்டேயா இருக்கட்டும், நம்ம கோச்சிங் ஸ்டாஃப் கிட்டே வந்து பேசுனது வந்து ரொம்ப. ஏன்னா இந்த அளவு ஒரு 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 பிளேயரை வந்து ஒரு ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அதை வந்து அவன் வந்து கேர் பண்றான் கிளப்பை பத்தி அப்படிங்கறது வந்து காட்டுது. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் நான் பாக்குறேன். என்ன தப்புங்கிறது நடக்க தான் செய்யும். அந்த பண்ணது தப்பா, கண்டிப்பா தப்பு தான். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கான், ஆமா. பட் அதுக்குன்னு வந்து ரொம்ப ஒரு 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 ஹியூமன் பீயிங் வந்து நம்ம ரொம்ப டான் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயம் பேசும்போது. அதே மாதிரி ஜெராட் மார்டின் பத்தி பேசியாச்சு. அதுக்கப்புறம் நீ ஆட் ஆன் பண்றதுன்னா பண்ணு, அதுக்கப்புறம் மற்ற பிளேஸை பத்தி எப்படி பேசுவோம். ஜெராட் மார்டின் பற்றி என்ன பாக்கெட் பண்ணிட்டான் அல்வாரஸ் அந்த கேமில். அந்த எல்லோ கார்டு வாங்கினது கூட எல்லோ கார்டு இல்லை இன் மை ஒப்பீனியன். அவன் கரெக்டாக பாலை தான் தூக்குனான் அந்த 1v1 அட்டாக்ல வந்து அவன் எனக்கு ஸ்ட்ரைக் வந்து பண்ணி அவன் பால சேலஞ்ச் தூக்குறதுக்கு கொடுத்து. முன்னாடி மேபி கொஞ்சம் டச் பண்ணிட்டானோ சிமியோனவேன்னு எனக்கு அப்படி ஓகே தோணுச்சு. அது ஃபேர் இனஃப். பட் ம் டிஸ்பைட் தட் எல்லோ அத கார்டு ரெட் சரி. கார்டு வேற சொல்றாங்க பாத்தியா. அது ரெட் கார்டு கொஞ்சமாவது நியாயமா பேசுகிறேன். எல்லோ கார்டு இருக்குன்னு சொல்றது கூட சரி நான் ஒத்துக்கிறேன். டிபேட்டபிள்னா சொல்ல மாட்டேன். சரி எல்லோ கார்டு கொடுத்தாங்க ஒத்துக்கிறேன். இதை ரெட் கார்டு கொடுக்கலன்னு டிபேட் பண்றதெல்லாம் நான் இங்கே இங்கே செல்லாதுப்பா, இங்கே செல்லாது.
இல்ல இல்ல நம்ம பட் நியாயமா நியாயமா பேசினா நம்ம பதில் சொல்லலாம். இந்த மாதிரி பேசினா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி சொன்னா நானும் சொல்லுவேன் எல்லோ கார்டே கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஆமா, அவ்வளவுதான். But on a serious note, brilliant performance Gerard Martin. Looks like அவன் இந்த லெஃப்ட் சென்டர் பேக் ரோலை வந்து ரெஸ்ட் ஆஃப் த சீசனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் ஸ்டார்டிங் சென்டர் பேக்காக இருப்பான்னு. அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கான் இந்த கேமில் ஃபேன்ஸ்க்கு, தட் நீங்கள் ஆமா, நம்பலாம், தட் இட்ஸ் அ ரிலையபிள் பார்ட்னர்ஷிப் குபர்சி அண்ட் ஜெரார்ட் மார்டினுங்கிறது. வெரி குட் சைன்ஸ் ஃப்ரம் மார்டின் அண்ட் ஃப்ரம் ஃப்ளிக் டு ட்ரஸ்ட் ஜெரார்ட் மார்டின் இன் தட் பொசிஷன் இன் சச் அ பிக் கேம். நெக்ஸ்ட்டு வந்தோன்னா நம்ம ஹாஃப் ஃபிட் பெட்ரி பற்றி பேசுவோம். ஏன்னா தலைவன் வந்து ஃபுல்லி ஃபிட்டே கிடையாது இந்த மேட்ச்க்கு. அவன் டுவர்ட்ஸ் த ஆமா. 60th மினிட் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அப்புறம் அவனை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க ஃபார் ட்ரோ. பட் பெட்ரி தான். பெட்ரி வந்து என்ன சொல்கிறது, என்னதான் வந்து டியாங் இருந்தாலும் கசாடோ இருந்தாலும் பெட்ரி தான். அதை வந்து அவன் காமிச்சிட்டான் இந்த கேமில். அண்ட் லிட்ரலி அகேன்ஸ்ட் ஐ திங்க் அத்லெட்டிகோ மட்ரிட் கூட அவன் எவ்ரி சீசன் எல்லா கேமும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். லாஸ்ட் சீசனும் அவன் ஒரு மேட்ச்சில் கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தான் இஃப் ஐ எம் நாட் ராங். ஆமா ஆமா, அண்ட் ஹோம்ல தோத்தோமே. கோல்ஸ் ஆமாம், கோல்ஸ் அசிஸ்ட்டை விடுங்க, பட் அவன் டிக்டேட் பண்ண விதமே வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அத்லெட்டிக்கோட மிட்ஃபீல்டு வந்து ஒரு மொரட்டு மிட்ஃபீல்டாக இருப்பானுங்க எப்போவுமே. இந்த கோகே, பாரியாஸ், முதல்ல ராட்ரிகோ டிபால், அலெக்ஸ் பைனா. இவனுங்க அப்புறம் கானர் கேலகர், இவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த ரஃப் அண்ட் டஃப்பாக ஆடுற பிளேயர்ஸ். அவங்கள வந்து சிங்கிள் ஹேண்டட்லி ஹி வாஸ் ஏபிள் டு டிக்டேட் த பிளே இன் த என்டையர் கேம். ஸோ பெட்ரி ஒன்று. ரெண்டாவது வந்து ரஃபினியா. அவன் வந்தாலே டீம் வேற மாதிரி இருக்குது. டீம் வந்து 2x ஃபுட்பால் ஆடுற மாதிரி இருக்கு அவன் ரஃபினியா பிச்சில் இருக்கும் போது. அண்ட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மித்தவங்களே பண்ண வைக்கிறான். பால் லூஸ் பண்ணிட்டு நிற்கிறானா, ஓடுடா பின்னாடி அப்படின்னு கமாண்ட் பண்ணுறான். அவனும் போய் ஃபில் பண்ணுறான் டிஃபென்சிவ்லி. லமீன் லூஸ் பண்ணுறானா, இல்லை லமீன் ட்ராக் பேக் பண்ண மாட்டேங்கிறானா, லமீனுக்கு கை காமிக்கிறான், ட்ராக் பேக் பண்ணு, குண்டேக்கு ட்ராக் பேக் பண்ணு அப்படின்னு. ஸோ இந்த தட் வே இந்த லீடிங் ரஃபினியா பை பத்தி எக்ஸாம்பிள். பேசும்போது, சாரி டு கட் யூ ஆஃப் இந்த மிடில், ஏன்னா அது எனக்கு என்னால பொறுக்க முடியல, சொல்லியே அவனது நான் இந்த பாயிண்ட் நான் ஏன்னா மறந்துடுவேன் நானு. இந்த கேம்ல உள்ள அவன் என்ன பண்ணா, எப்படி கோல் அடிச்சாங்கிறத பத்தி நான் சொல்றேன் அடுத்தது. ஆனா நீ ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்ன. அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த ஒரு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு என் டீமுக்கு பண்ற அந்த மாதிரி. நான் வந்து நம்ம ரெண்டு பேருமே இந்த கிரிக்கெட் நிறைய ஃபாலோ பண்ணுவோம்ல, அதுல வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப இந்தியன் பிளேயர் இல்லாம ஒரு பிளேயரை ரொம்ப பிடிக்கும். அப்பா இவன் இந்தியாக்காரனா சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு ஒருத்தர் பிளேயரை நான் பாக்குறேன் அப்படின்னா அவன் வந்து பென் ஸ்டோக்ஸ். ஓகேவா? ஏதாவது பண்ணுவான். இந்த டீமே வந்து சாக கடந்தாலும் நான் தூக்கி நிறுத்துறேன்டா, கால் ஒடிஞ்சாலும் நான் வந்து போலிங் போடுறேன்டா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். எத்தையாவது ஒண்ணு பண்ணுவான். சரியா? அப்படியே எனக்கு வந்து அப்படியே அந்த ஒரு இது டிரான்ஸ்லேட் ஆகுது. நான் ஒரு இப்ப இவன மாதிரியும் அவன் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு பிளேயர் தோணுது அப்படின்னா ரஃபீனியா. என்னால கோல் அடிக்க முடியலையா, நான் டிஃபெண்டிங் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால அசிஸ்ட் போட முடியலையா, நான் கமாண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாவது என்னால முடிஞ்சது நான் இந்த பேட்சுக்காக என் டீமுக்காக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு பிளேயர் நம்ம டீமுக்கு ஆடும் போது நமக்கு ஒரு 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 சந்தோஷம் வரும்ல. அப்பா அவன் இருக்காண்டா உள்ள, அவன் எது நடந்தாலும் அவன் பார்த்துப்பான்டா அப்படின்னு. வேற லெவல் பிளேயருங்க. இவனை தாங்க நம்ம இத்தனை மாசமா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் திருப்பி சொல்றவன் தான். நம்ம பாடி கேட்டுங்க உங்களுக்கு தெரியும். நான் டீம் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பேர் நான் போடுறது ரஃபீனியா தான். லமீன் யமால் கிடையாது, பெட்ரி கிடையாது. அவங்க எல்லாமே அடுத்தது தான். ரஃபீனியா தான் நான் போடுவேன். குவாலிட்டிஸ் வந்து பெட்ரி அளவுக்கு அவனுக்கு கிடையாது. விஷனா இருக்கட்டும், அந்த ஸ்கில்ஸா இருக்கட்டும், லமீன் யமால் மாதிரி கிடையாது. ஆனா அவனோட ஹார்ட்டும் அந்த ஒரு ஒரு வில் பவர் இருக்கு இல்லையா, அது எல்லாருமே தூக்கி சாப்பிடுவான் அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து நமக்கு வந்தது வந்து நம்ம வந்து வி ஷுட் பி ப்ரௌட் அண்ட் வி ஷுட் பி கிரேட்ஃபுல். இது நமக்கு நடந்தது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் நம்ம அவன் எவ்வளவு அழகா அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதை நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம்னு. அவன் வாடுறது லெஃப்ட் விங், ஆனா அவன் உள்ள கட்டிங் பண்ணி போனது ரைட் விங்ல இருந்து போனான். லமீனும் ரைட் விங்ல தான் இருக்கான். இவன் ரைட் விங் வந்துட்டு அந்த ஸ்பேஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ளே இருந்து போனான் அந்த பாஸ் த்ரூ பாலுக்கு. ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த ஸ்பேஸ் அட்டாக் பண்ற குவாலிட்டி, இது எல்லாமே வந்து பேசிக்கிட்டே போலாங்க. இவனை பத்தி பேசணும் அப்படின்னா நான் ஒரு மணி நேரம் பேசுவேன். அதுக்கு டைம் இல்லை இப்ப. ஸோ அப்படியே நீ ஆட் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேயரை பத்தி பேசுவோம். எஸ்,
அடுத்த பிளேயர் ஐ திங்க் ரஃபீனியா பத்தி நம்ம எவ்வளவு பேசினாலும் நீங்க சொன்ன மாதிரி கம்மி தான், அதுக்கு தனியா ஒரு பேசிக்கிட்டே பாடு நம்ம போகலாம். பண்ணலான்ற நானு. இந்த ரஃபீனியா பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு பாடே பண்ணலாம். ஸோ பட் வாட் அ பிளேயர், வாட் அ பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு அகேன்ஸ்ட் அத்லெட்டிகோ மட்ரிட். அப்படியே நம்ம 4வது பிளேயர் நான் சொன்ன விரும்புகிற பிளேயர் வந்து டேனி ஆல்மோஸ்ட்லேருந்து டேனி ஆல்மோ வந்துட்டாரு. ஆனால் வந்த உடனே திருப்பி போயிட்டாரு. டேனி ஆல்மோஸ்ட்லேருந்து ஆல்மோ வந்து அன்பார்ச்சுனேட் திருப்பி தான், பட் ஆல்மோஸ்ட்டுக்கு போயிட்டாரு. நல்ல ரெண்டு கேம் அலவஸோடையும் சரி இந்த கேமும் சரி. ஆமாம், நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருந்தார் நிதின் ப்ரோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தாரு அத்லெட்டிகோ ப்ரிவியூவில், தட் பாருங்கள் இந்த கேமில் வந்து டேனி ஆல்மோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பான், அவனுக்கு இந்த டைட் ஸ்பேஸில் வந்து ஆடுறதுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது, கண்டிப்பாக அவன் இந்த கேமில் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே வந்து டெலிவர் பண்ணிட்டான். 2-1ங்கிற ஆல்மோஸ்ட் ஒரு வின்னிங் கோல் மாதிரி தான் அதை நம்ம கன்சிடர் அந்த பேட்டர்ன் ஆஃப் பிளே சூப்பரா இருந்தது. நம்ம கீழே இருந்து பில்டப் பண்ணி மேல எடுத்துட்டு வந்து அந்த ஆல்மோ வந்து டிபிக்கல் ஆல்மோ இதுதான் நம்ம ஸ்பெயினுக்கு அவன் பண்ணி பார்த்துருக்கோம் ரெகுலரா. ஸ்பெயினுக்கும் சரி லைப்ஸிக்கும் சரி அதை தான் வந்து பார்சலோனால போன சீசன் பண்ணா. இந்த சீசன் வந்து நம்ம பார்க்கவே இல்லை அதை பண்ணி. ஸோ அதை தான் நம்ம எல்லாம் கதறிக்கிட்டு இருந்தோம், டே அந்த ஆல்மோ எங்கடா போனா அப்படின்னு. ஃபைனலி அந்த கிளிம்ஸ் காட்டுறான். என்ன எனக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா நான் பார்த்தேன் அப்படின்னா, நிறைய ட்ரை பண்றான். பாலை லூஸ் பண்றானோ இல்லையோ அந்த வில்லிங்னஸ் டு டூ சம்திங்ல அது வந்து கொஞ்சம் நிறைய தெரியுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இந்த ஒரு 1 மந்த்தா அவங்ககிட்ட இருந்து. அன்பார்ச்சுனேட் டு கோ ஆஃப் இன்ஜர்ட், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பொசிஷனிங்ல வந்து போய் மாட்டிக்கிட்டான், வந்து அந்த ஷோல்டர் போய் உள்ள போய் மாட்டிக்கிச்சு தரையில. ஸோ பட் நல்ல ஒரு ஸ்டெப் அப். அதே மாதிரி எரிக் கார்சியாவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எரிக் கார்சியாவும் வந்து செல்சி மேட்ச்ல அவன் என்ன பண்ணலையோ அதை இந்த மேட்ச் அவன் பண்ணான். அந்த வில்லிங்னஸ் டு கம் ஃபார் த பால். அண்ட் பிராங்கி மட்டும் தனியா விளையாடிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது செல்சியில. மாதிரியெல்லாம் இல்லை, அப்படிதான் இருந்தது. ஆனா இதுல வந்து கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணி பாலுக்கு ஷோ அப் பண்ணான். இன்னும் கொஞ்சம் நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்தான். ஸோ எரிக் கார்சியா எடுத்து நல்ல கேமு. வேற யார் இருக்கா? கூண்டேவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் தெரியுது ஓவர் த லாஸ்ட் 2 கேம்ஸ். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டெப் அப். கூண்டே கான்ஃபிடென்ட்டாக ஆடும்போது உங்களுக்கு விசிபிளாக தெரியும் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா இல்லையாங்கிறது. பிச்சில் நீங்கள் கூண்டே ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், தட் சரி இன்னைக்கு இவன் டாமினேட் பண்ண போகிறானா இல்லை இவன் வந்து இன்னைக்கு அடி வாங்க போகிறானாங்கிறது. அண்ட் அது கொஞ்சம் நல்லா தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ திங்க் நம்ம சப்ஸ்டிடியூட்ஸாக வந்த பிளேயர்ஸ்லேருந்து ஒரு குட் கேமியோ பர்ஃபார்மன்ஸ். ஃபெரானா இருக்கட்டும், மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் ஒரு கோல் அடிச்சிட்டாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட். ட்ரோவாக இருக்கட்டும், ட்ரோவும் வந்து ஒரு நல்ல சூப்பராக போட்டான் உள்ள வந்துட்டு. அண்ட் கடைசியில் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஷார்க், சூப்பர் சப் ஷார்க் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷார்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்டியூட்டா தான் ஆடணும்னு நினைக்கிறேங்க. ஸ்டார்ட்லாம் பண்ணா தலைவன் வந்து தலைவன் வேலையை கட்டி விட்டுறான். சப்பா வந்தாதான் R9 மாதிரி ஆடிட்டு இருக்கான் உள்ள வந்து. ஸோ நீ சொன்ன மாதிரி நல்ல ஷிஃப்டின் போட்டாங்க உள்ள. சப்ஸ்டியூட்ஸ் உள்ள வந்து முக்கால்வாசி ஃபார்வர்ட் பிளேயர்ஸும் அந்த ட்ரோ மட்டும் தான் வந்தாங்க. ஏன்னா ரஃபீனியாவும் பெட்ரியும் போனதுக்கு அப்புறம் டீம்ல இருக்கிற யாருமே ஒரு பெரிய பிளேயரே கிடையாது. எல்லாமே வந்து அப்கமிங் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நமக்கு பேக் லைன்ல கூண்டேவை தவிர மற்ற எல்லாரும் சின்ன பசங்க. மிட்ஃபீல்ட்ல பெட்ரி போயிட்டான், இவன் கசாடோ உள்ள வந்து ஃபீல் பண்ணிருந்தான். அதுக்கப்புறம் வந்து எரிக் கார்சியா இருந்தான். ஃப்ரண்ட்ல பார்த்தா ட்ரோ வந்து ஆடிட்டு இருக்கான். அந்த பக்கம் லமீன், லெவன்டோஸ்கியும் எடுத்துட்டாச்சு வெளியே. ஸோ ஒரு கேரக்டரே இல்லை. நம்ம வந்து ஐயோ எப்படா இந்த 15 நிமிஷம் ஓட்ட போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. பட் நல்ல இங்கதான் வந்து ஒரு இந்த ஃபார்வர்டெல்லாம் ஒன்றும் வேணாம், ஹைலைன்லாம் ஒன்றும் வேணாம், கொஞ்சம் பின்னாடி வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு நம்ம ஆடினது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா சில கேம்ல இந்த மாதிரி ஆடினாதான் ஜெயிக்க முடியும். ஃபுட்பால்ல வந்து நீ வந்து டிஃபெண்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி மேட்ச்ல நீ இதை பண்ணி தான் ஆகணும். அப்பயும் வந்து என்னோட பிலாசபி தான் பெரிய பிஸ்தா அப்படின்னு ஆடணும் அப்படின்னா அங்க அடி வாங்கிட்டு நம்ம வந்திருப்போம். ஸோ அது வந்து எனக்கு நல்ல ஒரு இதுவா இருந்தது. அதை விட இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்தேன் என்னன்னா, இந்த சீசன்ல 2 சீசனும் கம்பைன் பண்ணி ரியல் மேட்ரிடும் அட்லெட்டிகோ மேட்ரிடும் நம்ம லீக்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து மோர் தென் 150 மில்லியனா, 150-200 மில்லியனுக்கு மேல 2 சீசனும் சேர்த்து. ஃபிளிக்கு வந்து 2 சீசன்ல நம்ம செலவு பண்ணது வந்து 70 மில்லியனா. ஆமா, அதுல ஒரே ஒரு சைனிங் தான் பண்ணிருக்கோம். டெக்னிக்கலி ஆல்மோ மட்டும் தான் ஒரு பெரிய சைனிங். ஆல்மோ ஜோன் கார்சியா 2 பேரு. ஆமா, அதுலயும் நம்ம இண்டிகோ மார்டினஸை வெளியே அமிச்சிட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. சோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்ட். ஆனா
நமக்கு என்னென்ன நமக்கு ரிசோர்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம மத்த கிளப் மாதிரி போய் ஆஹா ஓன்னு செலவு பண்ற நிலைமையில கிடையாது. அப்படி இல்லாத போது நமக்கு விளையாடுற 75% பீப்புள் வந்து நம்மளோட லாமாசியால இருந்து வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனையும் நம்மளோட இதையும் ஜட்ஜ் பண்றதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கறது வந்து என்னோட ஒரு கருத்து. அதுக்காக வந்து அப்ப என்னப்பா தோத்தா பரவாயில்லையா அப்படிங்கறத நான் சொல்ல வரல. அப்படி சொல்ல வரல. ஆமா. சோ பாக்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஆமா. அப்படியே ஐ திங்க் அது ஒரு குட் செட்வே இன்டு அவர் ரியல் பெட்டிஸ் ப்ரிவ்யூ. நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போது டேபிளில் வந்து 1 பாயிண்ட் லீடில் இருக்கோம், டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கோம். அண்ட் இந்த லீடை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இது ஒரு மஸ்ட் வின் ஃபிக்சர் அவே அட் ரியல் பெட்டிஸ். ஏன்னா ஒரு குவாலிட்டி சைடு ரியல் பெட்டிஸ் இந்த சீசன் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லா லீகாவில் 5th இந்த டேபிள் 24 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக செவியா கூட 2-0 அப்படின்னு வின் பண்ணியிருக்காங்க அந்த டார்பி ஃபிக்சரில். ஸோ ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸோடு தான் வந்து ரியல் பெட்டிஸ் வராங்க இந்த ஃபிக்சரில். ஸோ நம்மளுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிக்சராக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ரியல் பெட்டிஸ் ஃபிக்சரை? ரியல் பெட்டிஸ் இன்னொரு ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஜெயிச்சோம், கோப்பா டெல் ரே ஜெயிச்சோம்ல ரியல் மேட்ரிட. அந்த ஸ்டேடியத்துல தான் நம்ம ஆட போறோமா, இதுல தான் நம்ம போய் லீக் கத்துச்சால தான் போய் ஆட போறோமா செவியாவை. சாரி செவியாங்கிறனே பெட்டிஸ். ஏன்னா வந்து அவங்களோட கிரவுண்ட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனா. ஸோ அதனால சிட்டி கவுன்சில் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டேடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம இங்கே தான் ஆட போகிறோம். ஸோ கடைசியில் அந்த கூண்டே கோல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கடைசியில் அடிச்சுட்டு போய் அந்த ஸ்க்ரீமர் கோர்ட்டுவை பீட் பண்ணிட்டு போனது தான். ஸோ நல்ல மெமரிஸ் இருக்க கிரவுண்டு. அதே மாதிரி அவங்களும் அவே ஃப்ரம் த ஹோம் ஆட போகிறாங்க. என்னதான் வந்து அவங்களோட ஹோம் ஸ்டேடியமாக டெக்னிக்கலாக இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி எல்லா டீமுக்குமே அந்த ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வெளியே ஆடும்போது கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும். அவங்க ஹோம்ல ஆடல அப்படிங்கறத வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம பிச்சில் ஆடி காட்டி அவங்கள ப்ரூவ் பண்ண வைக்கணும். நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஹை மொமெண்டத்துல போறோம். ஃப்ராங்கி டியாங் இஸ் பேக்கு, ஒரு சரியான ஒரு குட் நியூஸ் இந்த மிட்ஃபீல்ட். ஏன்னா வந்து நமக்கு கண்டிப்பா தேவை ஃப்ராங்கிலாம். இதுக்கு மேல நம்ம முட்டு கொடுத்து ஆட முடியாது மற்ற பிளேயரை வச்சு. ஒரு குவாலிட்டி நமக்கு தேவை. ஃப்ராங்கி இஸ் பேக்கு. அதே மாதிரி வந்து ஃபெர்மின் இஸ் பேக்கு. ஏன்னா ஆல்மோ போனதுல வந்து அந்த ஒரு இது போடுவான்ல, இவன் போனா அவன் இல்லை, அவன் போனா இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இவன் வந்தா அவன் போயிடுறான், அவன் வந்தா இவன் போயிடுறான். ஸோ அது வந்து என்னதான் ஒரு ஒரு பெரிய பிக் ப்ளோ ஆல்மோ இல்லாதது அப்படின்னு சொன்னா கூட ஒரு சின்ன ஆறுதல் ஃபோமின் பேக் இந்த ஸ்குவாட் அப்படிங்க கேட்கும் போது. ஸோ ரேஷ்ஃபோர்டும் பேக் ஃபிட், ஃபுல் 90 ப்ளே பண்ண ஃபிட்டுன்னு படித்தேன். ஸோ இதே மாதிரி ஸ்லோவாக அப்படியே எல்லாம் இன்டெகிரேட் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி பெட்டிஸும் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஆண்டனி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அவன் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான். பின்னாடி வந்து இவன் செஸ்கோங்கிறனே, ஐயோ இவன் இஸ்கோவும் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஆமா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் இன்ஜுரியில இப்போ அவுட்டா இருக்கான். அவன் கிடையாதா? ஆமா ஆமா, இஸ்கோ அவுட்ல இருக்கான், பெலரினும் அவுட்ல இருக்கான், அம்ராபாத்தும் அவுட்ல இருக்கான். So you are saying there is a hope? இல்ல பாப்லோ ஃபெர்னால்ஸ் இருக்கானே. ஃபெர்னால்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா அவனை ஸ்பெயினுக்கு கால் அப் பண்ணிருக்காங்க. ஸோ அவன் நல்ல மிட்ஃபீல்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம எக்ஸ் லாமாசியா பையன் அப்டே, இவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கமெண்ட்ல, யோ அதெல்லாம் பேசாத, ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு ரகுவரன் சொல்ற மாதிரி. I think we will win. Real Betis என்னதான் நல்ல ஃபார்ம்ல இருந்து பிளேயர்ஸ் இருந்தாலும் ஆனா நீ உனக்கு ஞாபகம் வந்துன்னா லாஸ்ட் சீசன் நம்ம ஹோம்ல வந்து ஆடும் போதே ரெட் பிரிட்டிஷ் நல்லா ஆனானுங்க. நம்ம டிரா தான் பண்ணோம் அந்த மேட்ச், நம்ம ஜெயிக்கல. அப்பயும் நம்ம நல்ல மொமெண்டத்துல போயிருந்தோம். ஆனா அவங்களோட வந்து நம்ம டிரா பண்ணோம், ஜெயிக்க முடியல நம்மளால. பட் நம்ம ஒரு ஹை மொமெண்டத்துல போறோம். ஆன் த அதர் சைடு அவங்களும் ஹை மொமெண்டத்துல தான் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் வந்து நம்மளோட எப்போதுமே நமக்கு அங்கதானே சுத்தி. ஸோ அதில் தான் வந்து நம்மளோட இது இருக்கு. ஸோ எந்த மாதிரியான டாக்டிக்கல் சேஞ்சஸ் பண்ண போறோம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ மேட்ச் வந்து அப்சல்யூட் சினிமா மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு டீமும் அட்டாக் பண்ண தான் போவாங்க, கோல் அடிக்க தான் பார்ப்பாங்க. குட் அட்டாக்கிங் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆமா, பெலிகிரினி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோச். அவுட் சைட் ஆஃப் நம்ம கிளப் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பெலிகிரினி மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா வாட் ஹி ஹஸ் டன் டு த ஃபுட்பாலிங் வேர்ல்டு. இந்த வயசுல கூட அவன் வந்து அந்த பேஷனட் ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் வந்து ஒரு ப்ரோக்மேட்டிக் வேல ஆடுவான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெட்டிஸை வந்து அவன் எந்த அளவு மேலே எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் வந்து
நிறைய பேர் வந்து லாலிகால வந்து அவனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவன் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனும் பண்ணியிருக்கான் ரீசெண்டா. ஸோ அந்த விஷயமும் பெட்டிஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன் என்ன? ப்ரிடிக்ஷன் ஐ திங்க் 3-1 பார்சா. சூப்பர் அத்லெட்டிகோ சோபா மேட்ரிட் வந்து லோ ஷார்ப் பிளாக்கே கோல் த்ரீ அடிக்கிறாரு ஒன்னு அதானே? போட்டு அடிச்சோம். அத்லெட்டிகோ மேட்ரிட் லோ பிளாக்கே போட்டு 3 கோல் அடிச்சோன்னா அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுற பெட்டிஸ் கூட 3 கோல் அவர் அடிக்க மாட்டோமா? பேச்சில் ஒரு ஆணவம் தெரிகிறதே தான். ஸோ யா நீங்க ராகவ் சொல்லுங்க 3-1 ப்ரெடிக்ஷன். சொல்றான். நான் வந்து எனக்கு வந்து ஒரு க்ளீன் ஷீட் பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. நான் வந்து ஒரு 2-0 அப்படின்னு போய்க்கிறேன். ஓகே. நான் சொன்னா ஆணவம், நீங்க சொன்னா நல்ல ப்ரெடிக்ஷனா? ரைட்டா? பட் ஆன் அப்படியே தட் மக்களே நோட் உங்களோட மக்களே, ப்ரெடிக்ஷனையும் சொல்லுங்க. ஆமாம், நீங்களும் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆஃப் லேட் வந்து நிறைய நீங்கள் நிறைய ஆமா ஆமா. சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க. ட்விட்டர்லேயும் சரி, நீங்கள் யூடியூப்லேயும் சரி, கமெண்ட்ஸும் நிறைய போடுறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு த சேனல். அப்படியே எல்லாரும் உங்கள் கமெண்ட் தாட்ஸ் போடுங்க மக்களே. போடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? நாங்க நாங்க பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அதையும் சொல்லுங்க. ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க. ட்விட்டர்ல வந்து எங்களை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நான் எப்பங்கெல்லாம் லைவ் போறோமா இல்ல எப்போ வீடியோ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ தெரியும். இந்த இதுலயும் இந்த யூடியூப்லயும் ஏதோ இது இருக்கும்னு நினைக்கிறேன்ல, இந்த நோட்டிபிகேஷன் பெல் ஏதோ ஆன் ஐக்கன் பண்ண சொன்னா. பெல் ஐக்கன் ஆ, இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்புறம் இந்த வீடியோ ஹைப்புன்னு போடும்போது. ஒன்று இருக்கு. ஹைப்புன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த ஹைப்பு கொடுத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ரீச் ஆகும் இந்த வீடியோ. ஸோ அதுவும் கொஞ்சம் நிறைய வேலை கொடுக்குறாங்களேடா அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனல் இன்னும் பெருசாகி இன்னும் நிறைய பாஸ்டோனா ஃபேன்ஸ் நம்மளை வந்து பார்ப்பாங்க. ஸோ எஸ். நல்லா இருக்கும். அண்டு டிசம்பர் மாதம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மக்களே. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த நெக்ஸ்ட் வீக்கோட கொஞ்சம் ஒரு 1 மந்த் வின்டர் பிரேக் மாதிரி வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஏதோ வீடியோ ஐடியாஸ் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம். ரெகுலர் வீடியோஸ் ஆப்வியஸ்லி போட்டுக்கிட்டே இருப்போம், ரிவ்யூஸ் உங்களுக்கு என்ன அண்ட் ஏதாவது கான்டென்ட் ஏதாவது முன்னாடி நடந்த பார்சலோனா கான்டென்ட்ஸ் வேணுமா இல்ல வேற ஏதாவது டிஃப்ரெண்டான கான்டென்ட்ஸ் வேணுமா அப்படிங்கறது ராகவ் சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஸோ அதை நாங்க வந்து எடுத்து வர ட்ரை பண்றோம். எஸ். அண்ட் ஆன் தட் நோட், டேக் கேர், பபாய், விஸ்கார் பார்சா.